பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. ராமன் திருக்கரம் இடுகின்ற திலகம் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கும். ராமனின் திருவடி உன்முடி காக்குமே, நீ செய்தனை பெரும் பாக்கியமே. வா சத்ருக்னா, சத்ருக்னா, நான் உன்னை அழைத்தது எதற்கென்றால், இன்று நான் உனக்கு இந்த தெய்வீக மிகச்சிறந்த பானத்தை தர நினைக்கிறேன். இந்த தெய்வீக உயர்ந்த தோல்வியடையாத பானத்தை கடந்த பிரளய காலத்திலே பகவான் விஷ்ணு பயன்படுத்தினார். அன்று அவர் 2 மாபெரும் வீரர்களான மது மற்றும் கைடவனை அழிக்க வேண்டியிருந்தது. அவர் 3 உலகத்தை உருவாக்கிக் கொண்டிருந்த போது மது, கைடவன் மற்றும் பல அரக்கர்கள் அதிலே இடையூறு செய்து கொண்டிருந்தார்கள். எனவே பகவான் விஷ்ணு உடனே இந்த பானத்தால் தான் அவர்களை அழித்தார். நான் உனக்கு இந்த அஸ்திரத்தை தர காரணம், அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த லாவணாசுரனை வதம் செய்வதற்காக. ஒருவேளை உனக்கு இதன் உதவி தேவைப்படலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீ நினைவில் கொள். எப்போது எல்லை மீறி அவசியம் வருகிறதோ, அதாவது
உனக்கு முன்னால் வாழ்வா மரணமா என்ற கேள்வி எழும்போது அப்போது பயன்படுத்து. இந்த அஸ்திரம் அதிபயங்கரமானது. இதனை பயன்படுத்தினால் உலகின் உயிரினங்கள் அழிந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனால் தான் நான் ராவணனை வதம் செய்யும் போது கூட இதனை பயன்படுத்தவில்லை. சத்ருக்னா, சாஸ்திரம் சொல்கிறது, வீரன் எந்த அளவிற்கு சக்தியை பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்குத்தான் பயன்படுத்த வேண்டும். இனி இந்த தெய்வீக தோல்வியடையாத பானத்தை எனது ஆசீர்வாதங்களோடு ஏற்றுக்கொள். வெற்றி உண்டாகட்டும். சத்ருக்னா, நமது மதிப்பிற்குரிய தந்தை மன்னர் தசரதன் அன்று திக்விஜயம் செய்தார். அதற்கு பிறகு இன்று முதன்முறையாக அயோத்தி சேனை உனது தலைமையிலேயே வெற்றி பயணத்தை தொடங்குகிறது. நமது குலத்தினுடைய புகழ் இப்போது உன் கைகளில் உள்ளது. போகும் வழியிலே மகரிஷி வால்மீகியின் ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல். சவண முனிவரின் ஆசிரமம் வரை உனது சேனை எவ்வாறு பயணம் செய்ய வேண்டும் என்றால், அந்த லவணாசுரனுக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் எழக்கூடாது. நீ யுத்தம் செய்வதற்காகத்தான் அவனை நோக்கி வருகிறாய் என்று. சவண முனிவரின் ஆசிரமத்தை அடைந்த பிறகு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் அவரே உனக்கு எடுத்துரைத்து அறிவுரைகள் கூறுவார். இதையும் நினைவில் கொள். சேனையையும் வீரர்களின் தேவையையும் கவனித்து நமது இனிமையான பேச்சால் மகிழ்ச்சியோடு இருக்கச் செய்ய வேண்டும். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கப்பட்ட சேனை வீரர்கள் ஆபத்து காலங்களிலே நமக்கு உதவி செய்வதற்காக நம்முடன் இருப்பார்கள். அப்போது பாசமிக்க உறவினர்கள் கூட உதவிக்கு வருவதில்லை. எனவே சேனையை மற்றும் வீரர்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். மேலும் ஒன்று சொல்கிறேன். நமது தந்தை ஒரு முறை என்னிடம் சொன்னார், ஒரு அரசன் என்பவன் சேனைக்கு மரியாதை செலுத்தினால்தான் சேனை அவனுக்கு மிகுந்த மரியாதை அளிக்கும். இந்த விஷயத்தை நினைவில் கொள். செல், வெற்றி உண்டாகட்டும். நான் தமது ஆசீர்வாதத்தால் வெற்றி பெற்று மிக விரைவாக திரும்பி விடுகிறேன். இல்லை, ராவணாசுரன் அந்த நாட்டினை நாசம் செய்து விட்டான்.
எனவே நீ அங்கேயே இருந்து அங்கே ராஜ்யத்தை சரி செய்ய வேண்டும். இதனால் அங்கிருக்கும் மக்கள் மகிழ்ச்சியுடன் செல்வத்துடன் என்றும் தர்ம பாதையிலே செல்வர். எங்கே நல்ல வம்சத்தினுடைய ராஜ்யம் நடக்கிறதோ அங்கே இருக்கும் மக்களுக்கு என்றும் நன்மையே ஏற்படும். அதற்காக நீ அங்குதான் இருக்க வேண்டும். ஆனால் என்னால் தம்மை விட்டு எவ்வாறு இருக்க இயலும்? சத்ருக்னா, இப்போது நீயும் என்னைப் போல் ஒரு அரசன். மக்களின் மகிழ்ச்சிக்காக அரசன் எத்தனை தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை நீயே இங்கு பார்த்திருப்பாய். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உனது மக்கள் உன்னை அங்கிருந்து வர அனுமதிக்க மாட்டார்கள். அதோடு அதுவே உனது உன்னத வெற்றியாகும். மாதா பவானி என்றுமே உனக்கு துணை இருக்கட்டும். செல். மன்னர் சத்ருக்னன் வாழ்க! 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 ஒரு வீரன் போர்க்களம் போகும் வாய்ப்புகள் கிடைப்பதுவே பெரும் பாக்கியம். அந்த பாக்கியம் செய்தனை ராமன் தம்பி, நீ வெற்றிகள் உந்தன் பக்கம். போராட்டம் வெல்லும் போராட்டம். போர்முனை என்பது வீரமைந்தனின் வலிமையை காட்டும் அரங்கம். அந்த அரங்கத்திலே உன் திறமையை காட்டு. உன் புகழ் பாடும் உலகம், உன் புகழ் பாடும் உலகம், உன் புகழ் பாடும் உலகம். சத்திய பாதையில் செல்லும் வீரனை சரித்திரம் என்றும் வணங்கும். அவன் நித்திய வாழ்வான், நிகரின்றி வாழ்வான், காலத்தை வென்றே வாழ்வான், காலத்தை வென்றே வாழ்வான், காலத்தை வென்றே வாழ்வான். ஒரு வீரன் போர்க்களம் போகும் வாய்ப்புகள் கிடைப்பதுவே பெரும் பாக்கியம். அந்த பாக்கியம் செய்தனை ராமன் தம்பி, நீ வெற்றிகள் உந்தன் பக்கம். போராட்டம் வெல்லும் போராட்டம். ஒரு வீரன் போர்க்களம் போகும் வாய்ப்புகள் கிடைப்பதுவே பெரும் பாக்கியம். அந்த பாக்கியம் செய்தனை ராமன் தம்பி, நீ வெற்றிகள் உந்தன் பக்கம். போராட்டம் வெல்லும் போராட்டம். போராட்டம் வெல்லும் போராட்டம். ஓம் விஸ்வானி தேவ சகித துரிதானி பராசுபா. மாமுனி வால்மீகி ஆசிரமம் மறையோர் வணங்கும் தலமே. சேனைகள் வந்தன சிறிது நேரம், அங்கே இளைப்பாரவே, அங்கே இளைப்பாரவே. இன்றிரவு நாம் இங்கேயே ஓய்வெடுப்போம்.
நமது சேனை இந்த வனத்திலேயே இருக்கட்டும். அனைத்திற்கும் தகுந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள். நான் மகரிஷின் ஆசிரமத்திற்கு சென்று வருகிறேன். தங்கள் ஆணைப்படியே. வணக்கம் குருதேவா. நன்மை உண்டாகட்டும். குருதேவா, வனதேவி இப்பொழுது பிரசவ வேதனையில் மிகவும் துடிக்கிறாள். சிறிது பூஜிக்கப்பட்ட மந்திர நீர் இப்போது கிடைத்தால் அவளுக்கு மிகவும் அமைதி கிடைக்கும். கௌதமி மாதா, தங்களுக்கு கவலை வேண்டாம். குழந்தை பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. நல்ல லக்னத்திலே பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள். நான் அவற்றை ஆராய்ந்து வைத்திருக்கிறேன். அவர்களின் நட்சத்திரம் மற்றும் லக்னத்திலே சூரியன் இருக்கிறான். பிறவியிலேயே வீரமிக்கவர்களாக இருப்பர். இப்பொழுதே நீரை மந்திரித்து தருகிறேன். இந்த மந்திரித்த நீரை அருந்தச் சொல்லுங்கள். குழந்தை பிறப்பதிலே எந்த கஷ்டமும் இருக்காது. வணக்கம் குருதேவா. நன்மை உண்டாகட்டும். குருதேவா, அயோத்தியின் ராஜகுமாரர் சத்ருக்னன் ஆசிரமம் நோக்கி வருகிறார். அவருடன் சேனையும் வருகிறது. ஆசிரமத்தின் 4 புறமும் வனம் முழுவதும் சூரிய சின்ன கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளது. நல்லது, மிகவும் நல்லது. ஆசிரமத்திலே வனதேவி தன் பிள்ளைகளை ஈன்றெடுக்கப் போகிறாள். 4 புறமும் ராஜகொடிகள் ஏற்றப்பட்டுள்ளது. ராஜகுமாரரே வருகிறார். என்ன ஒரு சுபமான சகுனம். பிரபு, தமது லீலையே லீலை. தம்மை வணங்குகின்றேன், வணங்குகின்றேன். ஜெயதேவா. குருதேவா, ராஜகுமாரன் சத்ருகணனை ஆசிரமத்திற்குள் அழைத்து வா. தங்கள் ஆணைப்படியே குருதேவா. ராஜகுமாரரே, பகவான் வால்மீகியின் சார்பாக தம்மை அழைக்கிறேன். எங்களது பாத பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ராஜகுமாரரே, பகவான் வால்மீகியின் சார்பாக தம்மை அழைக்கிறேன். எங்களது பாத பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் மன்னர் தசரதனின் மைந்தன் சத்ருகனன். பகவான் வால்மீகியின் பாதங்களிலே வணங்குகிறேன். நன்மை உண்டாகட்டும். மைந்தா சத்ருகனா, ஆசிரமத்திலே அமர். அயோத்தியிலே அனைவரும் நலமோடு உள்ளார்களா? தமது கருணையினால் கோசலை நாட்டிலே அனைவரும் நலமோடு உள்ளனர். பகவானே, நான் மன்னர் ஸ்ரீ ராமச்சந்திரரின் ஆணைப்படி தமது ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன். மகரிஷி சவன் மற்ற பல ரிஷிகளை அழைத்துக் கொண்டு மன்னர் ஸ்ரீ ராமனிடத்திலே தங்களை காக்கும்படி உதவி கேட்டு வந்திருந்தார். மதுரையின் அரசன் லவன் என்ற பெயருடைய ஒரு நரமாமிசம் உண்ணும் அரசன். அவன் ரிஷி முனிவர்களை தின்று விடுகிறான். அதோடு பல வகையான கஷ்டங்களை தருகிறான். மன்னர் அவர்கள் உதவி செய்வதாக கூறி என்னை லவனேஸ்வரனை அழிக்கும்படி அனுப்பினார். அவரின் ஆணை இது. செல்லும் வழியிலே தமது ஆசிரமம் வர வேண்டும் என்று. எனவே தம்மை சந்தித்து ஆசீர்வாதம் பெறவே வந்துள்ளேன். நான் மன்னர் ராமரின் இந்த முடிவிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சூரிய வம்சம் என்றுமே ரிஷிகள், முனிவர்கள், பெரியோர்களை காக்கும் பல நல்ல காரியங்களை செய்துள்ளது. எமது ஆசீர்வாதம் இதுதான். பகவான் உனக்கு உனது வம்சத்தின் பாரம்பரியத்தை காக்கும் சக்தியை தரட்டும். அதோடு வெற்றியும் கிடைக்கட்டும். குருதேவா, நம்முடைய வனதேவிக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது. குருதேவா, இன்னொரு பிள்ளையும் பிறந்திருக்கிறது. நீங்கள் கூறினீர்கள் அல்லவா, 2 பிள்ளைகள் பிறக்கும் என்று. அது போலவே நடந்துள்ளது. மிகவும் நல்ல செய்தி. அவர்கள் இருவரும் அழகாக இருக்கிறார்கள். நீ அவர்களை பார்த்தாயா? இல்லை, கௌதமி அம்மா சொன்னார்கள். அப்படியா? என்ன ஒரு நல்ல சகுனம். இங்கே அயோத்தியாவின் சூரிய வம்ச ராஜகுமாரன் இருக்கிறான். இந்த நேரத்திலே 2 சூரிய வம்ச குமாரர்கள் நமது ஆசிரமத்திலே பிறந்திருக்கிறார்கள். சூரிய வம்ச குமாரர்களா? ஆம், வம்சாவழியாக இவர்கள் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களின் தந்தை இப்போது இங்கே இல்லை. வணக்கம் குருதேவா. கௌதமி மாதா சொல்ல சொன்னார், தம்முடைய ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகள் மிகவும் நலமோடு இருக்கிறார்கள் என்று. தாம் கருணை கூர்ந்து பிள்ளைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் குருதேவா. மிகவும் நல்லது. நீங்கள் அனைவரும் சென்று பெயர் சூட்டும் ஏற்பாடுகளை செய்யுங்கள். குமாரரே,
எமது மனதிலே தம்மை பற்றிய ஒரு அற்புதமான எண்ணம் தோன்றுகிறது. ஆணையிடுங்கள் குருதேவா. இந்த பிள்ளைகள் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர். அந்த முறையிலே தம்மை இந்த பிள்ளைகளின் சிற்றப்பாவாக ஏற்கலாம். இவர்களின் தந்தை இப்போது இங்கே இல்லை. தந்தை இல்லாத நிலையிலே சிற்றப்பாவின் கைகளிலே பெயர் சூட்டுதல் செய்வதற்கான விதிமுறை இருக்கிறது. எனவே தாம் எங்களுடன் வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அளித்தால் அதுவே சிறந்ததாகும். தமது ஆணைப்படியே இந்த சுபகாரியத்தை செய்வது மாபெரும் பாக்கியமாகும். மாபெரும் பாக்கியம் இந்த பிள்ளைகளுக்கும் தான். இவர்களின் சிற்றப்பா இன்று அயோத்தியின் ராஜகுமாரராக இருப்பவர். இவர் நாளை மதுராவின் அரசனாவார். எமது ஆசீர்வாதம் தம்முடனே இருக்கும். வாருங்கள். மன்னவன் செல்வம் மன்னவன் செல்வம் மாளிகை தங்கம், இங்கே இரு இளம் சிங்கம். சூரிய ஒளியோ சுந்தர நிலவோ கொஞ்சிடும் தெய்வீக அழகு, குழந்தையின் அழகு. ஆசிரம மண்ணில் மன்னவன் முன்னே இனிப்புகள் ஊட்டும் நேரம். கௌதமி மாதா, இவர்கள் இருவரிலே யார் முதலிலே பிறந்தவர்? பிரபு, இவன்தான் மூத்தவன். புல்லின் முதல் பாகத்தை குஜன் என்றும் அதன் கீழ்ப்பகுதியை லவன் என்றும் சொல்கிறோம். குமாரா சத்ருகனா, தாம் இந்த பிள்ளைகளை தமது கைகளிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளையை நான் தூய்மைப்படுத்தியது நுனிபாகத்தினால். எனவே இவனது பெயர் குஜன். இந்த பிள்ளையை நான் புனிதப்படுத்தியது கீழ்பாகத்தை கொண்டு. எனவே இவனது பெயர் லவன். குமாரா சத்ருகனா, இப்போது சிற்றப்பா தாம் என்பதால் குழந்தைகளுக்கு ஆசி வழங்குங்கள். சூரிய வம்சத்தில் பிறந்துள்ளீர்கள். கடவுள் உங்களுக்கு தங்கள் வம்சத்தின் புகழை மேலும் பெருமை சேர்க்கும் சக்தியை அருளட்டும். இதுதான் எனது ஆசீர்வாதம். என்னிடத்திலே பரிசாக தருவதற்கு இப்போது இதான் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
வனதேவி 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 வனதேவி, அயோத்தியாவின் ராஜகுமாரர் சத்ருகுணன் உங்களது 2 மைந்தர்களுக்கும் பெயர் சூட்டி சென்றார். ஆம், பெயர் சூட்டி சென்றார். ஆமாம், பெயர் சூட்டி சென்றார். என்ன, அயோத்தியாவின் ராஜகுமாரன் சத்ருகனனா? ஆம், ராஜகுமாரன் சத்ருகனன் தான். வணக்கம் குருதேவா. நன்மை உண்டாகட்டும். மகளே, உனது 2 மைந்தர்களின் பெயர்களை நான் சூட்டிவிட்டேன். இவனின் பெயர் குச்சன், இந்த பிள்ளையின் பெயர் லவன். தமது மைந்தர்களின் நல்ல சகுனத்தை பார்த்தாயா நீ? இவர்கள் பிறந்த நேரம் வனத்தின் 4 புறமும் அயோத்தியின் அரச காவலர்கள் காவலில் இருந்தனர். ஆசிரமத்தின் வாயிலிலே அயோத்தியாவின் சேனை காவலாக இருந்தது ராஜகுமாரர் சத்ருகனன். மன்னர் ராமனின் ஆணைப்படி மதுரா செல்லும் போது சேனைகளோடு இங்கே ஓய்வு பெற வந்திருந்தார். இந்த பிள்ளைகளைப் போலவே அவரும் சூரிய வம்சம்தான். இவர்களின் பெயர்களை சிற்றப்பாதான் சூட்டினார். எனவே அவர் மூலமாகவே இவர்களின் பெயர் சூட்டும் விழாவும் நிறைவேறியது. ராஜா சத்ருகனன் தனது பரிசாக கழுத்திலிருந்து முத்துமாலையை தந்தார். அதிலே அயோத்தியாவின் ராஜ சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நல்ல சகுனங்கள் சொல்கின்றது, உனது மைந்தர்கள் ஒரு நாள் மாபெரும் வீர அரசர்களாக வருவார்கள் என்று. மகளே, இது போன்ற பிள்ளைகளை பெற்றதற்காக உன்னை நான் மனதார வாழ்த்துகின்றேன். எல்லாவற்றிற்கும் தமது ஆசீர்வாதம் தான் காரணம். நன்மை உண்டாகட்டும். இப்போது எப்படி இருக்கிறாய் மகளே? நலமாக உள்ளேன். இதோ பார் மாயாவதி, வனதேவிக்காக சுவையான உணவை தயாரித்து எடுத்து வா. ஆகட்டும் மாதா. மகளே, நான் சென்று உனக்கு குடிப்பதற்கு சுவையான பால் கொண்டு வருகிறேன். சரி, பால் கொண்டு வருவோம். நீங்கள் இங்கே இருந்து பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். வனதேவியை தனியாக விட்டு விடாதீர்கள். இல்லை மாதா, நாங்கள் இங்கேயே இருப்போம். பிள்ளைகளை தனியாக விட மாட்டோம். தாய்மையின் ஆனந்த புன்னகை, தங்கமலர் போல் 2 குழந்தைகள், மருட்சியில் அசைந்திடும் கண்களே, மாதா மகிழ்ந்தாள் பெருமையிலே. லவகுச்சன் என்று பேர் கொண்ட பிள்ளைகள் சந்திரன் சூரியன் போலிருந்தார்கள். பூத்த புது மலர் போன்ற குழந்தைகள் ஸ்ரீ ரகுராமனின் நினைவை தந்தார்கள். மாளிகை குழந்தைக்கு போடும் மணி சூடிய குழந்தைகள் மின்னுகின்றாரே.
அன்னையின் கண்பட போகுதம்மா, கொஞ்சி பார்த்தது போதும் போதும் அம்மா, கண்படும் கண்படும் போதும் அம்மா. உனது தந்தைக்கு வணக்கம் சொல். சொல் மகனே. சுவாமி, உங்கள் மைந்தனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன ராமண்ணா? லக்ஷ்மணா, எனக்கு சீதையின் குரல் கேட்டது. அண்ணி ஏதோ துன்பத்தில் இருக்கலாம். ஒருவேளை உதவிக்காக தங்களை அழைக்கிறாரோ? இல்லை லக்ஷ்மணா, உனக்கு சீதையை பற்றி தெரியாது. அவள் அசைக்க முடியாத ஒரு வீரமுள்ள பெண். முதல் விஷயம், அவளுக்கு எந்தவித துன்பமும் நேரவே நேராது. அப்படி நேர்ந்தாலும் அவள் தான் உதவிக்காக என்னை என்றுமே அழைக்க மாட்டாள். அவளிடம் மாபெரும் துன்பங்களை தனியாக எதிர்க்கும் சக்தி இருக்கிறது. இங்கிருந்து துர்கை ரூபத்தை ஏற்றுக்கொண்டுதான் சென்றிருக்கிறாள். அவளுக்கு துன்பமே நேராது. லக்ஷ்மணா, அவளின் குரலிலே சந்தோஷம் இருந்தது. அவள் ஏதோ மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல நினைத்தது போல. மகிழ்ச்சி செய்தியா? மகிழ்ச்சியான செய்தி என்றால் ஒன்றுதான் இருக்க முடியும் அண்ணா. அயோத்தியாவின் ராஜகுமாரன் பிறந்திருப்பானா? அப்படித்தான் லக்ஷ்மணா. சுவாமி, தங்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன நடந்ததண்ணா? லக்ஷ்மணா, சீதையின் குரல் கேட்பது போல் உள்ளது. அண்ணி ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறாரோ? உதவிக்கு தங்களை அழைத்திருக்கிறார் போலும். இல்லை லக்ஷ்மணா. லக்ஷ்மணா, அவள் குரலில் ஒரு சந்தோஷம் தெரிந்தது. ஏதோ நல்ல செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். நல்ல செய்தியா? நல்ல செய்தி என்றால் ஒன்றுதான் இருக்க முடியும் அண்ணா. அயோத்தியின் ராஜகுமாரன் பிறந்திருப்பான். இருக்கலாம் லக்ஷ்மணா. அப்படியானால் பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக. குமாரா சத்ருகனா, உங்கள் குலத்தில் எப்பொழுதும் ரிஷிகளை காப்பாற்றியுள்ளீர்கள். இன்று நீயும் அந்த கடமையை செய்ய செல்ல இருக்கிறாய். நான் உனக்கு வெற்றி பெற ஆசி வழங்குகிறேன். உன் வெற்றி பாதை
சுகமாகவும் சுபமாகவும் இருக்கட்டும். ராஜகுமாரனே, ராஜகுமாரனே, உங்களுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். சொல். இந்த புஷ்பத்தை உங்களுக்காக வனதேவதை அனுப்பினார்கள். வனதேவதையா? வனதேவதை யார்? அவர்கள் தான் அந்த குமாரர்களின் தாய். அவர்களின் பாதங்களில் என் வணக்கத்தை சமர்ப்பிக்கவும் அவர்களிடம் சொல், நான் இந்த பூவை யுத்தத்தின் போது என்னுடன் வைத்துக் கொள்வேன் என்று. ராஜகுமாரரே, இந்த இரு சிறிய புஷ்பங்களை அந்த இரு பாலர்களும் தன் சித்தப்பாவை வணங்குவதற்காக கொடுத்து அனுப்பியுள்ளார்கள். அவர்கள் இருவருக்கும் என் ஆசிகளை கூறு. அவர்கள் வளர்ந்து என்றாவது ஒரு நாள் இந்த சிற்றப்பாவை வெற்றி பெற வேண்டும் என்று சொல். சேனாதிபதியே, நம்முடைய சேனைகளை மிக அமைதியாக செல்லச் சொல்லுங்கள். அப்போதுதான் லவணாசுரனுக்கு இந்த விஷயம் தெரியாது இருக்கும். அயோத்தியின் சேனைகள் கிழக்கிலிருந்து வருகிறது என்று நாம் வருவது தெரிந்தால் அவன் வழியிலேயே மரித்து விடுவான். பிறகு நமது நோக்கமும் நிறைவேறாது போய்விடும். ஆதலால் சேனைகளை நேரான பாதையில் போகாமல் காட்டின் வழியே செல்லச் சொல்லுங்கள். தாங்கள் தங்கள் ஒற்றர்களை எல்லாம் வெவ்வேறு திசையை நோக்கி அனுப்பி வையுங்கள். ஒருவேளை அவனை யாராவது வழியில் பார்த்தால் உடனே நமக்கு தெரியப்படுத்த சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. சில ஒற்றர்களுக்கு காட்டு வழிப்பாதை தெரிந்தால் அவர்கள் சேனைகளை வழிநடத்தி செல்லட்டும். அதனால் நாம் நேராக சவணாரிஷியின் ஆசிரமத்திற்கு போக முடியும். அதுவரை நம்மை பற்றி லவணாசுரனுக்கு எதுவும் தெரிய வேண்டும். సమరేశ్వర వీరేశ్వర జయతి లవణాసుర
கைதாக்கப்பட்டவர்களை அழைத்து வாருங்கள். இவர்களின் தவறென்ன? மகாராஜா, எங்களுக்கு செய்தி வந்தது. ராஜ்யத்தின் எல்லையில் சில ரிஷிகள் மகா பெரிய யாகம் செய்ய ஏற்பாடுகள் செய்வதாக நம் சேனைகள் சென்று எல்லாவற்றையும் துவம்சம் செய்தது. இவர்கள் அனைவரையும் கைது செய்து இங்கே அழைத்து வந்துள்ளார்கள். தாங்கள் அவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஏன் உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா? என் ராஜ்யத்தில் யாகம் செய்யக்கூடாது என்று. யாகங்களை செய்து தேவர்களிடமிருந்து சக்திகளை பெறுவதும் அதை நிரூபித்து காட்டுவதும் என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பாவம். இதெல்லாம் உங்கள் அறிவுக்கு எட்டவில்லையா? அப்படி இருக்க இந்த பாவத்தை செய்ய ஏன் துணிந்தீர்கள்? ஏன் துணிந்தீர்கள்? பாவத்தை நாங்கள் செய்யவில்லை, நீதான் செய்கிறாய் ராஜனே. எங்கள் தர்ம வழியில் தடை செய்கிறார். ஒவ்வொரு உயிருக்கும் தன் தன் தர்மத்தின்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் அதிகாரம் அனைத்தும் உண்டு. அதன்படிதான் நாங்கள் எங்கள் மேன்மைக்காக யாகம் செய்து வேண்டிக் கொள்கிறோம் ராஜனே. ஆத்ம வலிமையை நாங்கள் மேம்படுத்த முயற்சி செய்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவனை தரிசிக்க நாங்கள் யாசிக்கிறோம். எந்த பகவானை தரிசிக்க விரும்புகிறீர்கள்? இந்த ராஜ்யத்தில் ஒரே ஒரு பகவான் தான் இருக்க முடியும். அது நான் தான், லவணாசுரன். என் ராஜ்யத்தில் வேறு எந்த கடவுளுக்கும் பூஜை நடக்க கூடாது. கூடாது. மகாராஜா லவணாசுரா, உனக்கு இனிமேல் காலம்தான் பதில் கூற வேண்டும். ஒரு மனிதனின் அகங்காரம் எல்லையை தாண்டும் போதுதான் அவன் தன்னையே ஆண்டவன் என்று கூறிக்கொள்கிறான். அதுதான் அவன் முடிவு. இழுத்துச் செல்லுங்கள், இழுத்துச் செல்லுங்கள். திமிராக பேசும் இவனை உயிரோடு தூக்கிலிடுங்கள். இழுத்துச் செல்லுங்கள். நீல் லவணாசுரா, உன்னுடைய இந்த சேனைகளின் கையால் நான் சாக விரும்பவில்லை. என்னிடம் நான் என் பிரபுவின் பாதங்களை சென்றடைய யோகம் என்ற நல்ல வழி இருக்கிறது. நான் அந்த வழியாகவே என் பிரபுவின் பாதங்களில் என் உயிரை சமர்ப்பிக்கிறேன். ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள். உன் அக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரத்தான் போகிறது. இழுத்துச் செல்லுங்கள். எல்லோரையும் காராகிரகத்தில் வையுங்கள். இழுத்துச் செல்லுங்கள். மகாராஜா, இதுதான் ஸ்வனா ரிஷியின் ஆசிரமம்.
சேனைகளை இந்த காட்டிலே மறைந்திருக்க சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும். வணக்கம் குருதேவா. அயோத்தியின் ராஜகுமாரன் சத்ருக்னன் தங்களை காண வாயிலில் காத்துக் கொண்டிருக்கிறார். சகல மரியாதையுடன் அவரை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் குருதேவா. வாருங்கள் மகாராஜா. நான் மதுராவின் வருங்கால அரசனை வரவேற்கிறேன். தங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். ஆசனத்தில் அமருங்கள். அயோத்தியில் எல்லோரும் சுகந்தானே? உங்கள் ஆசீர்வாதத்தால் அங்கு எல்லோரும் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கிறார்கள். மகாராஜா ஸ்ரீராமர் தனது வணக்கத்தை சொல்லச் சொன்னார். அவர் வணக்கத்துக்குரியவர். அவரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. மகாராஜா ஸ்ரீராமரின் ஆணைப்படி நான் அயோத்தியின் சேனைகளோடு தங்களுக்கு உதவி புரிவதற்காக வந்துள்ளேன். அயோத்தியின் மகாராஜா என்னை லவணாசுரனை வதம் செய்து தங்களை காக்கும்படி ஆணை பிறப்பித்துள்ளார். இப்போது தாங்கள் எனக்கு ஆசி வழங்கி மேலும் செய்ய வேண்டியதற்கு வழிகாட்டுங்கள். ராஜகுமாரா சத்ருக்கனா, யுத்த மறுபடி ஒருவன் சத்ருவை அழிக்க முற்படும் போது அவனுடைய பலம் பலவீனம் இரண்டையும் நன்கு அறிய வேண்டும். பிறகு அவனை முற்றுகையிடலாம். எந்த லவணாசூரனை தாங்கள் எதிர்ப்பதற்கு வந்து உள்ளீர்களோ அவனைப் போல ஒரு வீரன் இன்று மூவுலகிலும் இல்லை. அவனிடம் பகவான் சிவனால் தரப்பட்ட திவ்ய திரிசூலம் சக்தியாக உள்ளது. அதன் முன்பு எந்த ஒரு அஸ்திரமும் நிற்கவே முடியாது. லவணாசுரன் வலிமையை கூற உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களின் ஒருவரின் கதை பற்றி இப்போது கூறுகிறேன். வெகு நாட்களுக்கு முன்பு அயோத்தியில் சூரிய வம்சத்தில் உங்களுடைய மகா முன்னோராகிய ராஜா மாந்தாதா அரசை ஆண்டு வந்தார். அந்த மகாசூர வீர மகாராஜா தன் பராக்கிரமத்தால் உலகம் முழுவதும் வெற்றி கொடியை நாட்டி வந்தார். கடைசியில் தன் பெயரையும் புகழையும் பெருக்கும் நோக்கத்துடன் ராஜா மாந்தாதா தேவர்களின் அரசனான இந்திரனையே எதிர்க்க முடிவு செய்தார். வீரர்களே, இந்த உலகம் அனைத்திலும் உங்களை எதிர்க்கும் சக்தி எவரிடமும் இல்லை. உங்களை எதிர்த்து நிற்கும் தைரியம், உங்களை அழித்து விடும் எண்ணம் அந்த தேவர்களுக்கு கூட இல்லை. அதனால் நான் இன்று இந்திரனையே வென்று உங்கள் அனைவரையும் அந்த சொர்க்கத்திற்கு சொர்க்காதிபதியாக்குகிறேன். மானதாதா, மனிதனுக்கு இவ்வளவு அகம்பாவம் ஆகாது. இந்திரனே, இது அகம்பாவத்தின் பேச்சல்ல, ஒரு வீரன் என்ற உரிமையில் பேசுகிறேன். இன்று என் வீரத்தின் முன்பு அரசர்கள் அனைவரும் தலைகுனிந்து நிற்பார்கள். என்னிடம் சண்டையிட இனிமேல் யாரும் இல்லை. ஆதலால் தங்களை எதிர்க்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது. பூவுலகில் வெற்றி கொடியை நாங்கள் நாட்டிவிட்டு சொர்க்கலோகத்திற்கு வந்துள்ளோம்.
ஆதலால் நான் உங்களை யுத்தத்திற்கு அழைக்கிறேன். மானதாதா, இது உன் கர்வம். பூமியில் எல்லோரையும் வென்றுவிட்டேன் என்று சொல்கிறாயே. கர்வம் அல்ல. பூவுலகில் இன்னும் யார் பாக்கி இருக்கிறார்கள் என்னை வெல்ல? லங்காதிபதி மகாராஜா ராவணன். மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே.